ஹாய் ஹலோ டு ஆல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோவில் பேசுகிறதுல ஒரு மன திருப்தி, சாட்டிஸ்ஃபைடோடு இந்த வீடியோவை என்னென்னு ஷேர் பண்ணுறேன். வாங்க. இது எங்கள் ஊர் குலதெய்வம், அதாவது நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எங்களோட குலதெய்வம் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயனார், அப்புறம் பூங்கொடி பொற்குடையாள். அவங்களோட பேர், சாமியோட பேர் ஐயனாரும் பூங்கொடி பொற்குடையாள். இதுதான் சாமியோட பேர். இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் கொத்தட்டை அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. கோயிலை சுற்றி ஃபுல்லாக வயல் மட்டும்தான் இருக்கும். போகும்போதே சமைச்சு எடுத்துகிட்டு தான் போவோம். ஏன்னா எங்கள் ஊருக்கு குலதெய்வத்துக்கு எப்போவுமே ஸ்பெஷல்னால் வீட்டில் நாங்களே சமைச்சு எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணி, அர்ச்சனை பண்ணி, நெய்வேத்தியம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். எப்போவுமே நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு உட்காரும்போது எங்கேருந்து தான் இந்த பைரவர்லாம் வராங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு முதல்ல வைக்கணும் அப்படின்றதில் எங்கள் வீட்டு ஆளுங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் நான் மேலே ரொம்ப பிரியம். அப்புறம் கோயிலை சுற்றி பார்த்திங்கனாவே தெரியும், அமைதியான ஒரு சூழலில் அழகாக ஐயனார் உட்காந்துருப்பார். போனால் அரை நாள் இல்லை, ஒரு நாள் கூட பத்தாது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாப்பாவுக்கும் தம்பிக்கும் மொட்டை போடுறதுக்காக தான் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு அன்றைக்கி வந்திருந்தோம். முடிஞ்சதுக்கப்புறம் தம்பி ரொம்ப நாளாக பார்க் கூட்டு போகணுன்னு சொல்லிகிட்டு இருந்தான். அவருக்கும் லீவ் இல்லை அப்படின்றதுனால சிவகங்கை பூங்காவுக்கு தான் வந்திருந்தோம். ஆக்சுவலி தம்பி 6 மந்த்து வயிற்றில் இருக்கும்போது தான் இங்கே வந்திருந்தோம். பட் இங்கே வந்தப்போ அந்த அளவுக்கு இப்போ இருக்க அளவுக்கு கூட இல்லை. அப்போது நிறைய பேர்ட்ஸு, அனிமல்லாம் இருந்தது, ஒட்டகம்லாம் கூட இருந்தது. இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. வழக்கம் போல் முக்கம்பூர் கல்லணை மாதிரி இங்கேயும் சீசா, இந்த ஊஞ்சல், இதுக்கெல்லாம் பஞ்சமே இல்லாமல் இருந்துச்சு. இதுலேயே கொஞ்சம் நேரம் அவங்கெல்லாம் விளாண்டுட்டு நானும் அவரும் ஆல்ரெடி டயர்டாக ஆகிட்டோம். கொஞ்சம் வேலை அதிகம். விடிய காலையிலே கிளம்பி ஊருக்கு போகணும் அப்படின்றதுனால 3:30 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் ஃபுட்டெல்லாம். ஸோ அதான் அந்த டயர்டு. ஸோ அப்பாவும் பொண்ணும் ஜாலியாக ஊஞ்சல் ஆடிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டு சிங்கத்து கூட விளாண்டுட்டு, புலி கூட விளாண்டுட்டு ஊருக்கு வந்துட்டோம்.